2026ல யார் இங்க முதலமைச்சரா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தளபதி விஜய் வரணும்னு. தளபதி விஜய். எதனால தளபதி விஜய் என்ன வரணும்? என்ன காரணம்? இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா நிறைய பாலிசிஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். பட் ஆனால் வந்து நிறைய பாலிசிஸ் வந்து சேஞ்ச் பண்ணாலுமே அவங்களுக்கான ரூலிங் திங்ஸ் வந்து மாறல. ஸோ அந்த மாதிரி இப்போது நியூ ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து வழிவிட்டு நியூவாக ஒருத்தர் வந்தால் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது வந்து நம்மளால பார்க்க முடியும். ஓகே, விஜய் அண்ணா வந்தால் என்னென்ன செய்வார் எதிர்பார்க்குறீங்க? நிறைய விமென்கான திங்ஸ் இருக்கும் அண்ட் விமென் ரிலேட்டடாக அண்ட் யங் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ஒரு ஒருத்தவங்களை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனே வந்து நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணணுன்றதை வந்து நான் திங்க் பண்ணுறேன். ஓகே, அப்போ திமுக பற்றி யாரை பற்றியும் நம்மளால வந்து திமுக வந்து 2021 பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு வந்து மகளிர் தொகை கொடுத்தாங்க 1000 ரூபாய், பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனால் அவங்களும் ஓட்டு போடாமல் விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? என்ன காரணம்? என்னதான் வந்து விமென்காக வந்து அவங்களோட பாலிசிஸ் இருந்தாலும் விமென்கான சேஃப்டி வந்து இன்னுமே வந்து ப்ராப்பராக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நாங்கள் எல்லாருமே பேட்டி எடுத்தோம், எல்லாருமே பெண்கள் எல்லாருமே பிடிச்சவங்க எல்லாருமே என்ன கேள்வி கேட்குறாங்கனாக்கா விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்றாங்க. ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா திமுக நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. பஸ் வசதி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஸோ 1000 ரூபாய் மகளிர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பெண்களுக்கு மட்டுமே செஞ்சாலும் திமுக ஓட்டு போட மாட்டாங்களே பெண்கள், என்ன காரணம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போனால் கூட நைட் டைமில் வந்து சேஃப்டி கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே இன்னுமே அவங்க ஸ்ட்ராங்கராக வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன். இப்போது நிறைய விமென்கான அகெயின்ஸ்டாக இஷ்யூஸ் வந்தப்போ அவர் கூட ஸ்டாண்ட் பண்ணி நின்னார். ஸோ அந்த விஷயம் வச்சு நான் சொல்கிறேன் அவரால் முடியும். நம்மளோட பாலிசிஸ் வந்து இருக்கிறத வந்து இன்னுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ஸ்ட்ராங்கராக வந்து மாற்றணும்னு நினைப்பேன். விமென்கான இப்போ ஒரு விஷயம் என்னதான் வந்து நமக்கு வந்து மந்த்லி வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்தாலுமே நம்ம வந்து அந்த அமௌண்ட்டுன்றதை தான் மட்டும்தான் பார்க்குறோம். பட் ஆனால் வந்து அதனால வந்து என்ன கெயின் இருக்குது, அதனால விமென் நிஜமாலே வந்து அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை என்னவோ வீட்டில் வந்து சேஃபாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நம்ம பாக்குறது இல்ல. நிறைய பேர் அந்த 1000 ரூபாய் போதுமானதே இல்லாம இருக்கு. எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகம் பார்த்தனாக்கா நாங்களே அதுதான் சொல்றேன். எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிறைய விமனுக்கு இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப எஜுகேட்டடா இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ 1000 rupees கொடுத்தா மட்டும் பத்தாது. ஸோ விமனுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நான். ஓகேக்கா, இப்போ மாற்றங்கள் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க 2026ல? அதே மாற்றங்கள் 2026ல மாற்றங்கள் வேணும் தான் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக போட்டிட்டு இருக்காரு இல்லையா? அவர் ஏன் வர வைக்க மாட்டாங்க, என்ன காரணம்? மேபி அவர் அந்த இதுல இன்னும் ஸ்ட்ராங்கரா அவரோட பாலிசிஸ் இல்ல அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இல்ல, தொடர்ச்சியாவே அவருடைய என்னென்ன செய்ய போறேன் என்னென்ன பண்ண போறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அவருடைய அரசியல் எவ்வளவுதான் ஃபோக்கஸ் பண்ணாலுமே அவர் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கா இல்லையா மக்கள்? அவருக்கான அவர் மேல இருந்த அலிகேஷன்ஸும் ஒரு ரீசன்ஸ்ன்னு சொல்லலாம்ல. நிறைய அலிகேஷன்ஸ் இப்போ ரீசெண்டா அவரோடது பார்த்துருந்தோம். ஸோ அந்த இஷ்யூனால கூட அவர் மேல ஒரு ஸ்ட்ராங்கரா ஒரு விஷயம் வராம இருக்கலாம்ல. அது இன்னும் அஃபிஷியலாக வந்து யாரும் நம்ம பார்க்கல. எல்லாருக்கும் பர்சனல்ஸ் இருக்கும். அந்த பர்சனல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இது பண்ண மைண்ட் பண்ண மாட்டோம். நம்ம இந்த இஷ்யூ வந்து நமக்கு வெளியே வந்தது. பட் ஆனால் இதுக்கான இஷ்யூ கீர்த்தி சுரேஷ் இதுன்றது எல்லாருமே ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால வந்து எல்லாருமே வந்து நம்ம கம்பேரிசன் பண்ண முடியாது இல்லையா? கோ ஆக்டர்ஸ்ன்றது எல்லாருக்குமே நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ண அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ